ஓம் நம சிவாய. எல்லாம் சிவமயம், உலகமே பூஜ்யம். நாம் பிறக்கும்போது எதை கொண்டு வந்தோம், இறக்கும்போது எதை கொண்டு போகப் போகின்றோம். எவன் போனால் நமக்கென்ன, சிவன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் சித்தன் வனின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். இதுக்கு தான் நம்முடைய சித்தர் பெருமக்கள் நிறைய பாடல்கள் சொல்லியிருக்காங்கங்க. அதில் அழுகணி சித்தர் பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், எப்படி பாருங்கன்னா, எனக்கு மனப்பாடம் இல்லை, இருந்தாலும் மூல பதிபடியோ மூவிரண்டு விடுதலே கோல பதிபடியோ சூதார்க்க திருநடுவே. மூல பதிபடியோ மூவிரண்டு விடுதிலே கோல பதிபடியோ சூதார்க்க திருநடுவே. தலபதிதனிலே கண்ணமாய் மேலே பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரேனோ என்றான் உடம்படியோ. அம்மா மூல பதிபடியோ மூவிரண்டு விடதிலே கோல பதிபடியோ சுதார்க்க தெருநடுவேம். தலபதிதனிலே என் கண்ணமாய் விளையாட்டை பாரேனோ என்றான் உடம்படியோ. 7 வாயிலடி ஐயப்பஞ்சாய கரைரவ இங்கே பட்டினமும் தானிரண்டு அஞ்சாமற் பேசுகிறாய். ஆக்கினைக்கு தான் பயந்து நெஞ்சார நில்லாமல் என் கண்ணம்மா விளையாட்டை பாரேனோ. முத்து முகப்படியோ முச்சேந்தி விதியிலே 10ஆம் இதழ் வரப்பி பஞ்சனையின் மேலிருத்தி அத்தை அடக்கி நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோ. சம்பா அரிசியோடி இங்கே சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று சொல்லி உழக்குழக்கு நெய் வார்த்து அம்மா முத்து போல் அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமிர்தம் என் கண்ணம்மா தின்றுகளை பாரேனோ. பைம்போர் சீலம்ப அணிந்து பாடகக்கார் மேல் தூக்கி செம்போர் கலையோடுத்தி அம்மா செல்விக்கு மையெழுதி ஐம்போர் பணி உண்டு அருகோண மீதியிலே அம்மா கம்பத்தின் மேலிருந்தே என் கண்ணம்மா கண்குளிர காண்பேனோ. 8 புறவியோடி 7 வாயிலோடி பஞ்சாய கரைரவ 8 புறவியோடி 6 காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தன்மறித்து அட்டாள தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ. கொல்லன் நூலை போல கொதிக்கிதடி என் வயிறு நில்லென்று சொன்னாலே நீலை நிறுத்த கூடுதில்லை. நில்லென்று சொல்லியல்லோ
நிலை நிறுத்த வல்லார்க்கு கொல்லன்று வந்தனவன் என் கண்ணம்மா குடியோடி போயானோ அடி ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமோடி அடி மாற்றி பிறக்க எனக்கு மருந்தனுக்கு கிட்டதில்லை மாற்றி பிறக்க எனக்கு மருந்தனுக்கு கிட்டுமென்றால் இந்த ஊற்றை சடலமிட்ட என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ. இது அழுகணி சித்தர் என் குருநாதர். அவர் எந்த ஆண்டில் வாழ்ந்தார், எந்த காலத்தில் வாழ்ந்தார், அவரை நினைப்பதற்கும் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் இந்த ஜடத்திற்கு அவர் அனுமதி கொடுத்திருக்கார் என்று நினைக்கின்றேன். சரிநேகளே, எனக்கு தெரிந்ததை பாடணும், உங்களோடு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் அடியனுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நான் போடக்கூடிய வீடியோக்களுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் காண முடியும். சரிங்களே, மீண்டும் சந்திப்போம்.